கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்ம என்ன பண்ணணும்? வளர வேண்டும். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சரி, போதும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஆமென். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன பண்ணுதான்? தந்தருளுகிறது. எதெல்லாம் தருது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், நித்திய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். நமக்கு என்னென்னலாம் வேணும் இல்லையா? ஜீவனை அடைவதற்கு அல்லது தேவ பக்தியாய் நாம் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாம். நீங்கள் நல்ல நித்திய ஜீவனை அடைவதற்கான அந்த ஓட்டத்திலே, நித்திய ஜீவனை அடைவதற்கான இந்த வாழ்க்கையின் பயணத்தில், இந்த ஓட்டத்தில் தேவ பக்திக்கு தேவையான யாவும் நமக்கு எப்படி கிடைக்கிறது? அவரை அறிகிற அறிவினாலே, தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். ஆமென். நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சில நேரம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? ஈஸியாக சொல்லிவிடுவோம். எனக்கு தெரியும், ஆண்டவர் என்ன பண்ணுவோம், எனக்கு தெரியும் இல்லையா? சில நேரத்தில் பவுல் தன் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுவார், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் ஒன்றையும் தான் அறிய வேண்டிய விதமாய் அறியாமல் இருக்கிறான். அவரை அறிய வேண்டிய விதமாய் என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். இன்னும் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் விருத்தி அடைய வேண்டும். நாம் அறிந்திருக்கிறது போதாது. நாம் அறிந்திருக்கிறது ரொம்ப கம்மி. நாம் அவரை அறிய 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 என்ன நடக்குமா? நித்திய ஜீவனுக்கு நாம் போகிற இந்த பாதையிலே தேவ பக்திக்கு தேவையான எல்லா நன்மையும் எதில் தான் நமக்கு உண்டாகும்? எதில் நமக்கு கிடைக்கும்? அவரை அறிகிற அறிவினாலே. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அதனால தான் பவுல் எப்பவுமே எப்படி இருந்தார்? கூலாக இருந்தார். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் பவுல் மிக மன தெளிவாக இருந்ததற்கு காரணம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அவரை நன்கு அறிவேன். என் தேவனை நான் என்ன பண்ணேன்? நல்லா அறிந்திருக்கிறேன். என் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் இல்லையா? அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, எதை செஞ்சால் அவர் சந்தோஷப்படுவார், எதை செஞ்சால் அவர் துக்கப்படுவார் இல்லையா? எப்போ அவர் என்னை ஆசீர்வதிக்க பிரியமாக வருவார், எப்போ அவர் சபிக்கிற அளவுக்கு கோபமாக மாறுவார், அவருடைய இதயத்தின் ஏக்கம் என்ன, அவருடைய இதயத்தின் விருப்பம் என்ன, அவருடைய இதயத்தின் வாஞ்சை என்ன இல்லையா? இதையெல்லாம் அறிகிறது தான் அவரை அறிகிற அறிவு இல்லையா? அவர் எதையெல்லாம் மறைபொருளாய் வைத்திருந்தார், அந்த மறைபொருளை எப்படி என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். அவருடைய திட்டம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன? தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமென். தேவனை அறிகிற அறிவில் நம்ம என்ன பண்ணணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும். தேவனை நாம் அறிகிற அறிவு அது மிகவும் மேன்மையானது. 2வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
ஆமேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை பெருகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, அப்படியே பாடினே இருக்கலாமா? கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். நம் தேவன் யார் இல்லையா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அறிகிற அறிவிலே நாம் வளர 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 நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகி கொண்டே இருக்கும். எல்லாம் அதில் தான் இருக்குது. அவரை அறிகிற அறிவு இல்லையா? அவரை அறிகிற அறிவு எதற்காக? ஆண்டவரை பற்றி வெறும் அறிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதுமா? அறிந்து கொண்டால் மட்டும் போதுமா? எதுக்காக நம்ம அவரை அறிந்து கொள்கிறோம்? அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக. ஆமேன். தேவனை அறிகிற அறிவிலே முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். அதுக்கப்புறமா அவருக்கு பிரியமாக நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். இங்கே சொல்ல தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இந்த சமாதானம் என்று சொல்லி வருகிற அந்த வார்த்தை எப்பொழுதுமே நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்? ஆசீர்வாதம். கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருக கடவது. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம எதில் வளரணும்? அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். இன்னும் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் அவரை என்ன பண்ணணும்? நெருங்கி சேர வேண்டும். ஒருத்தரை நல்லா அறிஞ்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு பர்சனை நம்ம நல்லா அறியணும், நல்லா அவரை குறித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? போய் 4 பேர்கிட்ட கேட்கலாமா? அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்கள், இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு போய் சுற்றி சுற்றி 4 பேர்கிட்ட கேட்டு வரலாமா? அப்படி கேட்டால் அவன் ஒரு விதமாக சொல்லுவான் இல்லையா? ஒருத்தர் நல்ல விதமாக சொல்லுவான், ஒருத்தர் கெட்ட விதமாக சொல்லுவான். அப்படியெல்லாம் சொல்கிறவங்க உண்டு இல்லையா? ஆனால் ஒருத்தர் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கணுன்னா நாமளே அவங்களோட பழகினா என்ன பண்ணலாம்? நாம் அவங்கள தெரிந்து கொள்ளலாம். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட உறவாடுகிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோமோ, அதில் தான் நம்ம அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். ஆமேன். ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். நாம் இன்னும் அவரை அறிய வேண்டும். இன்னும் நாம் அவரை என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு நாம் நெருங்கி என்ன பண்ணணும்? சேர வேண்டும், நெருங்கி உறவாட வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரோடு நெருங்கி சேரணும், உறவாடணும்னா அதுக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற காரியம் என்னது? ஒன்று வேதம். ஆமேன். வேத வசனத்தை வாசித்து அவரை துதித்து ஜெபித்து நாம் அவரோடு என்ன பண்ணலாம்? உறவாடலாம், ஐக்கியம் கொள்ளலாம். ஆமேன். வேதத்தை வாசித்து தியானித்து அவரை துதித்து ஜெபித்து தேவனோடு நாம் என்ன பண்ண முடியும்? உறவாட ஐக்கியம் கொள்ள முடியும். அப்படி நாம் தேவனோடு உறவாட ஐக்கியம் கொள்ளும் பொழுது தான் அவரை அறிகிற அறிவிலே நம்ம என்ன பண்ண முடியும்? வளர முடியும். அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர 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 நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையும் பெருகி கொண்டே இருக்கும், அவருடைய ஆசீர்வாதமும் பெருகி கொண்டே இருக்கும். ஆமேன். அவருடைய கிருபை பெருகும், அவருடைய ஆசீர்வாதம் பெருகும். நித்திய ஜீவனுக்கான நம்முடைய பாதையில் தேவ பக்திக்கு ஏதுவான எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமேன். ஆகவே தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எப்பவுமே நான் சொல்லுவேன், பெக்மன்ஸ் பாடின பாட்டு இல்லையா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆமேன். இன்னும் நான் உம்மை என்ன பண்ணணும்? அறியணும். இன்னும் உம்மை கிட்டி நான் சேரணும். இது பவுலனுடைய வாஞ்சை. அந்த வாஞ்சை தான் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்ம வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:8.
என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பிலிப்பியர் நிருபம் எப்போ எழுதப்பட்ட நிருபம்? இது ஒரு சிறைச்சாலை நிருபம் இல்லையா? பவுல் சிறைச்சாலையில் இருக்கிற தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த கடைசி ஊழியத்தினுடைய கடைசி பகுதியில், கடைசி வருடங்களில் இருக்கும் பொழுது எழுதினது தான் இந்த பிலிப்பியர் நிருபம். அந்த பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அவரை அறிகிற அறிவின் மேன்மை எப்படியாகிலும் நான் என்ன பண்ணணும்? அவரை இன்னும் நான் அறியணும். கிட்டத்தட்ட பவுல் ஊழியத்துக்கு வந்து அவர் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, ஊழியத்துக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. எவ்வளவோ பிரசங்கங்கள், எவ்வளவோ நிருபங்கள், எத்தனையோ சபைகளை ஸ்தாபிச்சாச்சு, எத்தனையோ தலைவர்களும் உருவாக்கியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் ஸ்டில் பவுலுடைய அந்த இதயத்தின் வாஞ்சை, விருப்பம், ஏக்கலன் அது இன்னும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவரை அறிகிற அறிவின் மேன்மை, இன்னும் நான் அவரை அறிய வேண்டும், இன்னும் நான் அவரை அறிய வேண்டும், இன்னும் நான் அவரை என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். அந்த வாஞ்சை இல்லையா? நாம் அறிந்திருப்பது ஆனால் கொஞ்சம்தான். நான் எப்பவுமே நிறைய பேருக்கு சொல்கிறது மிக முக்கியமானது, நான் தினமும் நம்ம எதை படிக்கிறோமோ இல்லையோ, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை அதிகமாக படிக்கணும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை அதிகமாக என்ன பண்ணுங்க? நோக்கி பாருங்கள். வேதத்தில் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, பழைய படம் சரி, எல்லாத்துலையும் நம்ம யாரை தான் பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அங்கே இருக்கிறது யார் தான்? எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். பிதாவாகிய தேவனும் அங்கே என்ன பண்ணுறார்? உள்ள இருக்கிறார். ஆவியானவரும் இருக்கிறார். அங்கே பேதுரு நம்ம வாசிக்கும்போது தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் என்ன பண்ணுவோம்? அறிகிற அறிவின் மேன்மை. இங்கே பவுல் வந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையில் என்ன பண்ணுறாரு? இந்த வசனத்தை சொல்கிறாரு. பேதுரு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? தேவனை அறிகிற அறிவிலும் விருத்தி அடையணும், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் என்ன பண்ணணும்? விருத்தி அடையணும். நிறைய பேருக்கு இல்லையா சில விஷயங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு விதத்தில் அது ஓகே, நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது மாத்திரமே போதாது. இன்னும் நாம் என்ன பண்ணணும்? பிதாவாகிய தேவனை அறிய வேண்டும், குமாரனாகிய தேவனை நாம் அறிய வேண்டும், பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். அப்படி நம்ம அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வளர விருத்தி அடைய நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். சரி, நாம் வாசிக்கலாம். யோவான் 17:3. ரைட். இதை யார் சொல்கிறா? யோவான் சொல்கிறாரா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆமென். இதை சொல்கிறவர் யார்? எழுதுனது யோவான், ஆனால் சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அந்த அறிகிற அறிவில் நம்ம வளருது தான் நமக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே என்ன பண்ண போகுது? நம்மளை கொண்டு போகுது. அந்த அறிவே நமக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. சரி, முதல்ல யார் சொன்னா பார்த்தோம்? பேதுரு சொன்னார் இல்லையா? முதல்ல பேதுரு சொன்னதை பார்த்தோம், பவுல் சொன்னதை பார்த்தோம், யோவான் சொன்னதை பார்த்தோம். அப்போ எல்லாருமே அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, அவரை அறிகிற அறிவு. அது யோவான் சொன்னதுன்னா இயேசு கிறிஸ்துவே சொன்னது. அதை யோவான் என்ன பண்ணுறாரு? மென்ஷன் பண்ணுறார். இங்கே மாத்திரமல்ல, நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க.
ம் ம் சரி. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதன் மூலமாய் நாம் என்ன பண்ணுறோம்? அவரை அறிந்திருக்கிறோம். 4:8 வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை அறிகிறவன், அறிந்திருக்கிறவன் ஒருத்தன் கண்டிப்பாக எப்படி இருப்பான்? அன்புள்ளவனாக இருப்பான். இங்கே யோவான் நிறைய இடத்துல ஒருவன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று சொல்ல. அதான் தேவனை அறிவது. முதல்ல அவர் யாருங்கிறது என்ன பண்ணீங்க? நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் உண்மையிலே அவர் யாருன்னே சரியாக என்ன பண்ணலை, நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கல. அவரை புரிஞ்சிக்காமையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றாரு. அவரை புரிஞ்சிக்காமல் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணதில் பிரயோஜனமே இல்லை. முதல்ல அவரை நல்லா புரிஞ்சிக்கிங்க, அவரை நேசிங்க, அன்பு கூறுங்க. அவர் யாருங்கிறத என்ன பண்ணுங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சு அவர் என்ன பண்ணுங்க. அப்புறமா அவர் என்ன பண்ணுங்க, அவர் கூடவே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் நடக்கிறீங்க, அவர் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் சரி. ஆனாலும் அவர் என்ன பண்ணணும், நீங்கள் அறிந்து கொள்ளணும். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். இவங்களாம் அவரோட கூடவே இருந்ததுனால யோவானும் சரி, பேதுருவும் சரி, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து அவர் யார் என்ன பண்ணியிருந்தாங்க. இவங்களாம் ஏதோ புத்தகத்தில் படித்து இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? யோவானும் பேதுருவும் இல்லை பெரிய வெளிப்பாடு மூலமாக தெரிஞ்சு கொண்டாங்களா? பவுல் அப்படி செஞ்சார். பவுல் உட்காந்து என்ன பண்ணார்? தியானித்தார் தியானித்தார் தியானித்தார். வேத வசனத்தெல்லாம் தியானித்தார். பழைய ஏற்பாட்டில் இயேசு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அறிந்து கொள்வதற்கு என்ன பண்ணார்? பயங்கரமாக தியானித்து கொண்டே. அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவை மெல்கிசேதேக்கோடு என்ன பண்ணுறாரு? ஒப்பிடுகிறார். பவுல் இயேசுவை எங்கே ஒப்பிடுறாரு? மெல்கிசேதேக்கோடு ஒப்பிடுகிறார். ஞான கண்மலையோடு கூட என்ன பண்ணுறாரு? ஒப்பிடுகிறார். எல்லாவற்றோடு ஒப்பிட்டு, ஆஹா, இந்த இயேசு தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்தியமும் யார் தான்? இயேசு தான். அப்படிங்கிறத பவுல் தியானித்து 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 இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் பவுல் என்ன பண்ணினே வர்றாரு? அப்படியே வளர்ந்துக்கிட்டே வர்றாரு இல்லையா? அப்போ அவருக்கு வெளிப்பாடுகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. பவுல் உட்காந்து தியானிக்கிறாரு. பழைய ஏற்பாடு தான் அவர்கிட்ட இருந்தது. அதை தியானிக்கும் பொழுது யாரை மனதில் வச்சு தியானிக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை இல்லையா? இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியணும், இன்னும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லி பவுல் தியானிக்க 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 தேவன் அவருக்கு வெளிப்பாடுகளை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு? கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த மேசியா, மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த தேவகுமாரன், இவர் யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவர் எப்படிப்பட்ட ஸ்தானத்திலிருந்து வந்தவர்? இவரை குறித்து பழைய ஏற்பாட்டின வேத வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? அந்த வெளிப்பாடெல்லாம் பவுலுக்கு கிடைச்சதுனால தான் அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? புதிய ஏற்பாட்டில் நிருபங்களில் எல்லா வெளிப்பாடுகளையும் எழுதியிருக்கிறாரு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் கூட இழக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். அவரை அறிகிற அறிவில் நான் இன்னும் என்ன பண்ணணும்? இன்னும் நான் அவரை அறியணும். அவர் யார்? அவர் எப்படிப்பட்ட மகத்துவமானவர் இல்லையா? இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் இவரை தான் பேசுதா? இயேசு கிறிஸ்துவை தான் இல்லையா? அப்போது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு அவருக்குள்ளே மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் பக்தி வைராக்கியத்தையும் கொடுக்குது. அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாரு? ரொம்ப தைரியமாக சில காரியங்களை பேசுகிறார். ஆக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. நம்மளுடைய சொன்ன அவரை அறிவது என்பது சாதாரணமாக எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. எதற்காக நாம் அவரை அறிந்து கொள்ளுகிறோம்? அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன, அதை அறிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக. சரி, நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 53:11 வாசிங்க. ரைட். தம்மை பற்றும் அறிவினாலே அவர் என்ன பண்ணுவாராம்? அநேகரை
ஆமாம், அநேகரை நீதிமான்களாக மாற்றுகிறார். எப்படி மாற்றாரா? அவரை பற்றும் அறிவினாலே. அவரை அறிகிற அறிவினாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாரா? அவர் நீதிமானாக மாற்றுகிறார் இல்லையா? என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். இப்போ அவரை அறிகிற அறிவே நம்மளை யாராக மாற்றுமா? என்னவா மாற்றுமா? நீதிமான்களாக மாற்றும். அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வளர இல்லையா, அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க, அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில் பலப்படும். அநேகரை அவர் நீதிமான்கள் ஆக்குவார் என்பபடி அவரை நாம் அறிகிற அறிவிலே வளர்ந்து அந்த அறிவிலே நாம் விசுவாசத்திலே வளரும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு தேவ நீதியாக மாறும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 1வது வசனத்தை வாசிங்களேன். 2 பேதுரு 1:1. அவருடைய நீதியால் சரி, இங்கே பவுல் பேதுரு என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சா? இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால. நாம் தேவனும் நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற நம்ம நல்ல நேரத்தில் அந்த காரியத்தை சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து யாராக மட்டும் இருக்கக்கூடாது? இரட்சகராக மட்டும் இருக்கக்கூடாது. அவர் யாராகவும் இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் அவர் தேவனாகவும் இரட்சகராகவும் இருக்கணும். ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறாரு? இரட்சகராக மாத்திரம் இருக்கிறாரு, தேவனாக இருக்க மாட்டார். அதாவது என்ன? அவரை தேவனாக விசுவாசித்து அவருக்கே தங்களை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்காம அவரே தன்னுடைய வாழ்க்கையின் சொந்த தேவனாக ஏற்றுக்கொள்ளாமல் மாத்திரம் ஏற்றுக்கொண்டு வைத்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், என்ன ஒரு வியாதியோ நோயோ பிசாசோ எதுவாக இருந்தாலும் எங்கே ஓடி வருவாங்க? ரட்சகர்கிட்ட ஓடி வருவாங்க. இயேசு ரட்சகர்கிட்ட ஓடி வருவாங்க. ஜோம் பண்ணால் நல்லாயிடும், பாஸ்டர் ஜோம் பண்ணால் சரியாயிடும், இல்லை சபைக்கு போய் ஜோம் பண்ணால் சரியாயிடும், இயேசு தான் ரட்சகர். அதில் இருப்பாங்க. தொடர்ந்து சபைக்கு வாங்கம்மா, இயேசு மெய்யான தேவனாக ஏற்றுக்குமா, அவரே உங்கள் தேவனாக என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொண்டு அவருக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் உண்மையாக இருங்கன்னுங்க. இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஆனால் வேத வசனம் அப்படி சொல்லலை. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நிறைய நேரத்தில் சொல்லுவாங்களே வேதத்தில் இயேசு தேவன் என்பதற்கு என்ன கிடையாது, இயேசு தேவன் என்பதற்கு நேரடியான வசனம்லாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வாதாடி நிற்பாங்க. ஆனால் இந்த முதலாவது பேதுரு எழுதும்போது 1:1 என்ன சொல்கிறாரு? 2:1 நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால், இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் நமக்குள்ளே என்ன உண்டாகுதான்? ஒரு விசுவாசம் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த விசுவாசம் எதனால் உண்டாச்சு? அவர் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? நீதியை சம்பாதித்து இருக்கிறார். அந்த நீதி என்னுடைய நீதி என்பதே ஒரு விசுவாசம்தான். ரைட். இங்கே அதுக்கு அடுத்த வசனத்தில் வரும்போது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆகவே அவரை அறிகிற அறிவினாலே அநேகரை அவர் என்னவா மாற்றுறாரா? நீதிமான்களாக மாற்றுகிறார். அவரை அறிகிற அறிவினாலே நித்திய ஜீவன் உண்டு. அவரை அறிகிற அறிவே என்னது? நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் உண்டு. அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு நித்திய ஜீவனுக்கும் தேவ பக்திக்குமான ஆசீர்வாதங்களும் உண்டு. இது எல்லாமே எதுதான்? இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது என்னதான்? அவரை அறிகிற அறிவு. பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. ஆனால் எனக்கு கரெக்டாக இப்போ அது கொட்டேஷன் தெரியல, ஞாபகம் வரல. ஆனால் அந்த வசனத்தில் அநேகமாக ஏசாயா எரேமியான்னு ஞாபகம் இல்லை. அந்த வசனம் இப்படியாக முடியும் இல்லையா? திக்கற்றவர்களும்
இல்லையா? நீங்கள் ஒன்று யாக்கோபுக்கு வந்துடாதீங்க, அந்த வசனம் இல்லை. ஏன்னா இது சொன்னோன்னுமே இது யாக்கோபு 1 வர்றது அப்படின்னு நமக்கு கிளிக் ஆகும். அந்த வசனம் இல்லை. திக்கற்றவர்கள், எளிமையானவர்கள், சிறுமையானவர்கள், அவர்களை விசாரிப்பது அல்லது அவர்களை நேசிப்பது, அவர்களை கவனம் செலுத்துவது, அதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஆமென். வசனம் என்ன சொல்லுது? அதுதான் அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு என்பது என்னது? உண்மையிலே ஒருத்தன் தேவனை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் முதல்ல என்ன செய்வானா? இப்படி சிறுமையும் எளிமையுமானவர்களை அவன் விசாரிக்கிறவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்ல. அப்போ நான் தேவனை அறிகிற அறிவு என்பது அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன, அவருடைய ஏக்கம் என்ன. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக வருவோம். 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல இந்த வசனம். சோதோம் கொமோராவை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரா? சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு? சோதோமையும் கொமோராவையும் பார்த்து. சோதோமும் கொமோராவும் முதல்ல இருந்துச்சா ஏசாயா நாட்களில்? அந்த மாதிரி குணாதிசயம் அந்த ஜனங்களுக்கு இருந்தது. எந்த ஜனங்களுக்கு இருந்தது? யார் அவங்க? இஸ்ரவேல் ஜனங்க இல்லையா? வாசிக்கலாமா? 1:1 வாசிங்க. ரைட். யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஆனால் பேசும்போது ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு? சோதோமே கொமோராவே என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. சோதோம் கொமோரான்னு பேசுகிறாருன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும் யூதா மேலேயும் எருசலேம் மேலேயும். ஏன்னா ஆண்டவருடைய பயங்கரமான நியாய தீர்ப்பு இறங்கின 2 பட்டணங்கள் தான் சோதோமும் கொமோராவும். முதல் சாப்டரில் ஃபஸ்ட்டு சாப்டரில் எடுத்த உடனே அங்கே ஆண்டவர் யூதாவையும் எருசலேமையும் பார்த்து எப்படி சொல்கிறாரு? சோதோமே கொமோராவே, ஒழுங்காக கர்த்தருடைய வேதத்துக்கு என்ன பண்ணுங்க? அந்த மாதிரி உங்கள் பாவங்கள் பெருகி இருக்கிறது. எனக்கு சோதோம் மேலேயும் கொமோரா மேலே எவ்வளோ கோபம் இருந்ததோ அதே மாதிரி கோபம் எனக்கு உங்கள் மேலேயும் இருக்குது, பற்றி எரியுது. ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க ஆண்டவரை சரியாக அறியலை. அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. ஏன் அவங்க தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எப்படி நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவர் அப்படின்னா, மற்ற தெய்வங்களைப் போலவே இவரையும் நினச்சிட்டாங்க. இந்த யூதா ஜனங்களும் எருசலேம் ஜனங்களும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, மற்ற ஜனங்களெல்லாம் பார்த்து மற்ற தெய்வங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த தெய்வங்களைப் போல இவரையும் என்ன பண்ணிட்டாங்க? நினச்சிட்டாங்க. தேவனை அறிகிற அறிவு அவங்களுக்கு சரியாக இல்லை. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவரை வேறு விதமாக அவங்க நினச்ச மாதிரி ஒரு விதத்தில் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க மனசில். அவங்க ஒரு விதமாக கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். அவரை அறிய வேண்டிய விதமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அப்படி தான் நாம் அவரை அறிந்து கொள்ளணும். நாம கற்பனை பண்ணிக்கிட்டு ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அடிக்கவே மாட்டார், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், எல்லாரையும் மன்னிச்சிடுவார், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், எல்லாரையும் என்ன பண்ணிவிடுவார். என்ன தப்பு செஞ்சாலும் அது நீயா நினச்சிக்கிறது, அது நீயா கற்பனை பண்ணிக்கிறது. வேதம் சொல்கிற ஆண்டவர் அப்படி கிடையாது இல்லையா? குற்றவாளியை குற்றமற்றவனாக நான் விடேன் என்று சொல்கிறவர் தான் இல்லையா? கண்டிப்பாக அவனுக்கான பலன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் எழுப்பி நியாயத்தில் என்ன பண்ணுவேன்? நிறுத்தி நான் அவர்கள் கணக்கு என்ன பண்ணுவேன்? கேட்பேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேணும். மற்ற தெய்வங்களெல்லாம் பார்த்துட்டு அதோடு ஒப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது?
இவங்க புரிந்து கொண்ட மாதிரி நம்ம வேறு விதமாக ஆண்டவரை புரிந்து கொள்ள கூடாது. இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுங்களா ஆண்டவரை? 11வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ரைட், போதும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஆண்டவருக்கு பலியெல்லாம் செலுத்தி எப்படி நல்லா எக்கச்சக்கமாக என்ன பண்ணுறது, பலி செலுத்துறது, பண்டிகை கொண்டாடுறது, நல்ல ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறது, இன்னும் இந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணிவிடுவார், சந்தோஷமாயிடுவார். ஆண்டவரை சந்தோஷப்படுத்திடலாம். ஏன்னா இது மற்ற தெய்வ வழிபாடுகள்லாம் அவங்க அப்படி தான் செய்வாங்க. பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அவங்க கடவுளுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, நல்லா கிராண்டாக ஒரு கொண்டாட்டத்தை ஃபங்க்ஷனை போட்டு பலி செலுத்தி ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டு அவங்க கடவுள் சந்தோஷமாயிடும். அது அவங்களுக்கு. அதே கணக்கை இவங்க எங்கே கொண்டு வராங்க, இங்கே ஆண்டர்கிட்டே கொண்டு வராங்க. இப்போ ஆண்டர் கேட்குறாரு, இதெல்லாம் என்கிட்ட என்ன பண்ணாது, இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றார் இல்லையா. நீ இப்படியெல்லாம் செஞ்சு என்கிட்ட நெருங்கி வரலான்னு நினைக்காத. நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி தெய்வம் நான் கிடையாது. சாதாரணமாக இந்த பலி செலுத்துகிறாங்க இல்லையா, ஆடுகளெல்லாம் பலி செலுத்துகிறாங்க பண்டிகைகளில். எத்தனை ஆடு பலி செலுத்துவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பஸ்காக்கு பலி செலுத்துகிறாங்க இல்லையா, எவ்வளோ ஆடு பலி செலுத்துவாங்க எருசலேமில்? ஒரு தோராயமா ஒரு 4-5 லட்சம் குறைந்தபட்சம். ஆமென். அப்ராக்சிமேட்லி இருக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம். ஏன்னா இது பதிவு இருக்குது, கிபி இல்லையா, அந்த கிறிஸ்து மரித்த பின்பதாக நடந்த ஒரு பஸ்கா பண்டிகையில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஆடுகள் பலியிடப்பட்டதாக சரித்திர குறிப்பு ஒன்று இருக்குது. 3 லட்சம் ஆடுகளை பலி செலுத்தினாங்கன்னா அங்கே எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்ல. அத்தனை பலி செலுத்தி அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டமாக, ஒரு பயங்கரமான ஒரு பண்டிகை கொண்டாட்டம், ஜனங்களுடைய கூட்டம், அவங்க கொண்டு வருகிற காணிக்கைகள், அவங்க பண்ணுகிற எல்லா விதமான பிரம்மாண்டமான காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இது மேலே எனக்கு கொஞ்சம் கூட பிரியமே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சல் வருது. இதெல்லாம் உங்களை இதெல்லாம் யார் செய்ய சொன்னது, இதெல்லாம் நான் உங்களை கேட்டேனா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றார் இல்லையா. ஏன் இதை நான் வசனத்தை உங்களுக்கு கோட் பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளணும். அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, அவர் எதை பார்ப்பார், எதை பார்க்க விருப்பப்படுறாரு, எதை பார்க்க அவர் விருப்பப்படலை. மேலோட்டமாய் செய்யப்படுகிற பிரம்மாண்டமான அல்லது பகட்டான அல்லது அவரை இதெல்லாம் செஞ்சு அவரை பிரியப்படுத்திடலான்னு நினைக்கிற எந்த காரியமும் அவரை பிரியப்படுத்தாது. எதுலேயும் அவர் பிரியப்பட மாட்டார். அதிலெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டார், பிரியப்பட மாட்டார். பயங்கரமாக பலி செலுத்திட்டு ஆண்டவர் பிரியப்பட்டுருவார், அதிலெல்லாம் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். இன்றைக்கி அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதை கண்டெம்பரரியில் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, சில சாரங்களை நம்ம நினச்சிடுவோம் இல்லையா, எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நின்று அப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பயங்கரமாக கரங்களை விரித்து அப்படியே ஒரு பாட்டை பாடி இல்லையா, ஆண்டவரே அப்படின்ட்டா அப்படிலாம் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். ஆண்டவர் இப்படிலாம் நான் வர்ஷிப் பண்ண சொல்லி யார் கேட்டது, இதை நான் கேட்டேன்னா இதில் எனக்கு பிரியம் இல்லை அப்படின்றார். ஆண்டவர் எதை பார்க்குறாரு, முதல்ல உள்ள பார்க்குறார், இருதயத்தை பார்க்குறார். அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வளர இந்த தப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிடுவோம்.
நம்ம ஆண்டவர் யார், அவர் எதை பார்க்குறாரு, அவர் மேலோட்டமாக இதெல்லாம் பார்த்து பிரியப்படுறவர் அல்ல, இதை பார்த்துலாம் சந்தோஷப்படுறவர் இல்லை. அவர் அதை விட மேலான ஒன்று என்ன பண்ணுறாரு, உள்ள தேடுறாரு. அதை விட மேலான ஒரு விஷயத்தை நம்ம இருதயத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அதை விட மேலான ஒன்று நம்ம இதயத்தில் அவர் தேடுறாருங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவரை அறிகிற அறிவுங்கிறது இதுதான். நம்ம ஆண்டவர் யார், அவர் எதை தேடுறாரு, அவர் எதை விரும்புகிறாரு, அவர் எதை நேசிக்கிறாரு, அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு இல்லையா. அவர் என்கிட்ட எதை எதிர்பார்க்கல, அவர் இதெல்லாம் என்கிட்ட என்ன பண்ணலை, எதிர்பார்க்கல. அவர் இதை தான் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அவரை அறிகிற அறிவிலே நாம் வளரணும். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளரணும். எதை செஞ்சால் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வரும் இல்லையா, எதை செஞ்சால் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வரும். பைபிளில் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பாவம் செஞ்சால் கோபம் வரும், அந்த பாவம் செஞ்சால் கோபம் வரும். ஆண்டவருக்கு எதை செஞ்சால் ரொம்ப ரொம்ப கோபம் வரும். பயங்கரமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அப்படியே கோபத்தின் உச்சிக்கே போவார். எதை செஞ்சால் பின்னாடி பேசுகிறாரு. இதே ஏசாயாவில் நம்ம வாசிக்கலாமா, அப்படியே வாசிங்க, 15வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ம் ரைட். ஆண்டவர் அங்கே மெயினாக பேசுகிற காரியம் அதை தான் பேசுகிறார் இல்லையா. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். சிறுமையும் எளிமையுமானவங்களை என்ன பண்ணுங்க, முதல்ல அவங்கள இடத்துல கரெக்டாக நடந்துக்குங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத தேசத்தில் இருக்கிற மிக மோசமான ஒரு பாவம்னா அது இதுதான். சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஒடுக்கப்படுவது, அவர்களுக்கு நடக்கிற அநியாயம் இல்லையா. நாங்கள் யாரையும் அப்படி பண்ணலையோ பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், நினைக்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள்னால் எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே புவராக இருக்கிறவங்க நினைக்காதீங்க. நீங்கள் யார் யாரெல்லாம் ஒடுக்குறீங்களோ, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான காரியம் செய்கிறீங்களோ அது எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணி தான் இருக்கிறாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். ஆகவே அதெல்லாம் ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிரியமே இல்லாத காரியம். மற்றவர்களை நாம் குறைத்து பார்ப்பதும், அவர்களை ஏளனமாய் பேசுவதும், கடினமாய் நடத்துவதும், அவருடைய நியாயத்தை அசட்டை பண்ணுவதும், புறக்கணிப்பதும் இல்லையா, அவர்களை வேறு விதமாய் நடத்துவதும், பார்ப்பதும், பேசுவதும், இது எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத, அவர் அருவருக்கிற, அவருக்கு கோபத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள். முதல்ல நம்ம தேவன் யார் என்பதை நம்ம அறிஞ்சுக்கணும். அவருக்கு நம்ம என்ன செஞ்சால் கோபம் வரும், நம்ம இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பயங்கரமான கோபத்தை என்ன பண்ணும், உண்டாக்கும். நாம் நினைக்கிறோம் இந்த பாவம் செஞ்சால் தான் ஆண்டவர், நம்ம டிவி பார்த்தா தான் ஆண்டவர் கோபப்படுவார். நம்ம என்ன நினச்சிருப்போம், நம்ம டிவி பார்த்தா தான் ஆண்டவர் கோவப்படுவார், நம்ம சினிமா பார்த்து ஆண்டவர் கோவப்படுவார். உண்மைதான். சில நேரத்தில் ஆண்டவர் துக்கப்படுவார், வருத்தப்படுவார். என் வேஸ்ட்டாக வீணாக நேரத்தை போய் என்ன பண்ணுகிறான், மாயையில் செலவழிச்சுன்னுக்கிறான்னு ஒருவேளை வருத்தப்படுவார். ஆனால் அவருக்கு அதிக கோபத்தை கொண்டு வருவது என்னது, மற்றவர்களை நசுக்குவது, ஒடுக்குவது, புறக்கணிப்பது, அற்பமாய் நினைப்பது, அவர்களை அசட்டை பண்ணுவது, அவர்களை மற்றவர்களை தாழ்த்துவது. இதுதான் ஆண்டவருக்கு அதிகமாக கோபத்தை கொண்டு வருகிற காரியங்கள் இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, 19வது வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆகில் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அவ்வளோதான். ஒழுங்காக மனம் திருந்தி மனம் பொருந்தி உங்களை சீர்படுத்திட்டு சரிப்படுத்திட்டிங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை நாங்கள் மாற மாட்டோம், நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பட்டயத்திற்கு என்ன பண்ணுவீங்க, இரையாவீர்கள். பட்டயத்தை நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். நான் பட்டயத்தை என்ன பண்ணுவேன், அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் நான் சொன்னேன்,
அவரை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளுங்கள். அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அதே நேரத்தில் மனம் திரும்ப மாட்டேன்னு சொன்னால் பட்டயத்தை அனுப்புகிறவரும் அவர் தான். நான் நல்லா தான் இருக்கிறோம், நம்ம நல்லா தான் இருக்கோம், சரி நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க 21வது வசனத்தை. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாக மாறுச்சு? நல்லதாக இருந்த, ஆனால் நீ எப்படி இப்படி மாறின? சில நேரத்தில் நாம் எப்படி இப்படி மாறணும்னு நமக்கே என்ன பண்ணாது, தெரியாது. அவங்க மாறுந்து அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்குள்ளே நடந்த சில காரியங்கள் அவங்களால என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. அவங்க முன்னாடி இருந்தது மாதிரியே தான் இப்போ இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் தீர்க்க தரிசனமாக பேசும்போது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசங்கிறத என்ன பண்ணுவார், ஆண்டவர் சொல்லுவார். நீ முன்னாடி இருந்த மாதிரியே இப்போயே நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் நீ முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. நீ இப்போ எப்படி இருக்கிற? உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று? அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். முன்னாடி அது எப்படி இருந்தது? நீதியினால நிறைந்திருந்தது, நியாயத்தினால் நிறைந்திருந்தது, எல்லாம் சரி. இப்போ அது எப்படி இருக்குது? கொலைபாதகராய் மாறி இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான நிலை இதுதான். ஆனால் இந்த நிலை அது உணர்ந்துச்சா அப்படின்னா உணரல. ஆனால் மாறி இருக்கு. சரி, 22வது வசனம் வாசிங்க. உன் வெள்ளி களிம்பாயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளினா என்னது, களிம்புனா என்னது? வெள்ளினாலே எப்பவுமே பரிசுத்தத்தை குறிப்பது தான். வெள்ளினாலே வேதத்தில் எதை குறிக்கும்? பரிசுத்தத்தை குறிக்கும். உன் வெள்ளி களிம்பாயிற்று, கலப்படம். அது அதனுடைய மதிப்பை இழந்துடுச்சு, அவருடைய தன்மையை இழந்துடுச்சு, அது அசுத்தமாயிடுச்சு, அது கலப்படம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். உன் வெள்ளி களிம்பாயிற்று. நாம் சில நேரத்தில் நமக்குள்ளே நடக்கிற சில காரியங்களை உணராமையே அறியாமையே நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ இருந்த மாதிரியே நான் இன்னும் வெள்ளியாக தான் இருக்கிறேன். அதுக்காக சொல்லுது, அப்பப்போ என்ன பண்ணணும், நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ ஆவியானவர் என்ன பண்ணணும், நம்ம உள்ள. ஆமாம், நல்ல பணக்காரங்களாம் மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஹெல்த் செக்கப்புக்கு போகிறாங்க. வியாதி இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் இல்லைனாலும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் பண்ணின்னு வந்துடுவாங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் இல்லை ஹை கிளாஸில் இருக்கிறவங்க பண்ணுது. மற்றவங்களும் அப்படி பண்ணுது, ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் போய் பார்ப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் அடிக்கடி நம்மளை செக் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம பரிசுத்தமாக தான் நம்முடைய பரிசுத்த குலைச்சலாகி இருக்குதா? ஆணுடைய பார்வையில் அது எப்படி இருக்குது? என்னுடைய பார்வையில் என் வெள்ளி இப்படி தான் இருக்குது, சுத்தமாக தான் இருக்குது, ஏன் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரவேலரும் தங்களை அப்படி தான் நினைத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டுடைய பார்வை ரொம்ப ஷார்ப்பானது. ஆண்டுடைய பார்வை பயங்கரமாக எக்ஸ்ரே மாதிரி பார்க்கும் இல்லையா? நீங்கள் பாரிஸ்க்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு கடை இருக்குது, கோல்டெல்லாம் எக்ஸ்ரேயில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. கோல்டு எடுத்துன்னு போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே கொடுக்கறதுக்கு தேய்ச்சி பார்ப்பாங்க இல்லையா? அவன் தேய்ச்சிலாம் பார்க்க மாட்டான், அதை ஒரு எக்ஸ்ரே மிஷினில் வச்சு என்ன பண்ணுறான், ஃபுல்லாகவே வச்சு பார்த்து கரெக்டாக சொல்லிடுறான், இது என்னன்னு சொல்லி என்ன பண்ணுறான், இதில் எவ்வளோ கலப்படம் இருக்குது, இதில் என்ன இருக்குது, ஏது இது எல்லாம் கரெக்டாக சொல்லிடுறான். சாதாரண தங்கத்தை இன்றைக்கி எக்ஸ்ரே பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. ஆணுடைய கண்கள் அதை விட பயங்கர ஷார்ப்பானது. ஆணுடைய கண்கள் அதை விட ஷார்ப்பானது. நம்முடைய வெள்ளி, நம்முடைய பரிசுத்தம் எந்த லெவலில் இருக்குது, நம்முடைய பரிசுத்தம் இப்போ என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத ஆணுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது இல்லையா? நம்ம பழைய கதையே இப்போ என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. பழைய கதையே நம்ம சொல்லி இருக்கக்கூடாது. ஆண்டவர் எபேசு சபைக்கு பேசும்போது சொன்னார், நீ ஆதியிலே கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியிலே இருந்துச்சு அன்பு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ அந்த அன்பு இல்லைன்றார். சொல்கிறாரா எபேசு சபைக்கு?
இங்கேயும் அதுதான் சொல்கிறார். எருசலேமுக்கும் யூதாவுக்கும் ஆண்டவர் சொல்லுறது, உன் வெள்ளி களிம்பாய் மாறிடுச்சு, ஆனால் நீ இன்னும் அதை அறியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற, அப்படியே இருக்கிற. ஆண்டவர் மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல, அவர் ஆராய்ந்து அறிகிறவர். அவர் ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய பரிசுத்தத்தின் நிலை இப்போ என்ன? இப்போ உங்களுடைய பரிசுத்தத்தின் நிலை என்ன? இப்போ உங்களுடைய பரிசுத்தத்தின் நிலை என்ன இல்லையா? அதை ஆண்டவர் பார்க்கிறார். பரிசுத்தத்தினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா அதை இப்போவே நான் பேச முடியாது, டைம் ஆகிடும். ஒரே ஒரு வரியில் சொல்லிடலேன், பரிசுத்தம் என்பது தேவனுக்காக நம்மை பிரித்தெடுப்பது, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது எந்த அளவுக்கு இப்போ இருக்குது, இப்போ உங்கள் பரிசுத்தத்தின் நிலை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு உங்கள் கண்களை நீங்கள் பிரித்து எடுத்திருக்கீங்க, உங்கள் செவிகளை, உங்கள் நாவை, உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தையை, உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளை எந்த அளவுக்கு தேவனுக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள், தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறீர்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறீர்கள், அதில் எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டாக இருக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய பரிசுத்தத்தினுடைய நிலை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பரிசுத்தத்தின் நிலை எப்படி இருக்குதுங்கிறத தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களால் அதை உணர முடியலனாலும் அதை சீர்படுத்திக்கிங்க. அந்த பரிசுத்தத்தில் அந்த வெள்ளியில் இருக்கிற களிம்பு நீக்கப்பட வேண்டும். மீண்டும் அந்த வெள்ளி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். மீண்டும் அந்த வெள்ளி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதில் இருக்கிற களிம்பெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கணும். நம்முடைய பரிசுத்தம் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணும், ஆமாம், அது உண்மை உள்ளதாக இருக்கணும். ரைட். அப்படியே அந்த வசனம் என்ன சொல்லுது, உன் திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பானது. டைல்யூட் ஆகிப்போச்சு. எப்படி ஆகிப்போச்சு? திராட்சை ரசம் இப்போ திராட்சை ரசம் மாதிரி இல்லை, இப்போ எப்படி ஆயிடுச்சு, பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. பச்சை தண்ணி எடுத்துன்னு வந்துட்டு திராட்சை ரசம் யாருன்னா கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், கடுப்பாயிடும் இல்லையா, என்னடா இது அப்படின்ட்டு. ஆண்டவர் சொல்கிறார், உன் திராட்சை ரசம் இப்பொழுது என்ன ஆயிடுச்சு, தண்ணீராக மாறி போச்சு, ஒன்றும் இல்லை, தண்ணீர் கலப்பானது. இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே வராரு. ரைட். 24வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ரைட். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இதை என்ன பண்ணுவேன், செய்வேன். உன் களிம்பை என்ன பண்ணுவேன், நீங்கள் உன்னை சுத்தமாய் புடமிட்டு. ஆண்டவர் புடமிடணும். திரும்பவும் நம்மளெல்லாம் புடமிட்டாதான் நம்முடைய வெள்ளியெல்லாம் என்ன ஆகும். ஏற்கனவே அப்படி தானே பாஸ்டர் புடமிட்டுனு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைக்கும் பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் ஆண்டவர் உங்களை புடமிட்டுறதுனால தான் நடக்குதா, இல்லை அது வேறு விதமான உங்களுக்கு காரியங்கள்லாம் நடக்குதா, அதை நீங்கள் ஆராய்ந்துங்க. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை அவர் சுத்திகரிக்கணும் அப்படின்னு நினச்சார்னா அவர் புடமிடுவார். ஆமென். அவர் புடமிடுவார். அந்த வெள்ளியை என்ன பண்ணுவார், களிம்பை நீக்குவார் இல்லையா. களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், நான் உன்னை திரும்பவும் நான் சுத்திகரிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் சொன்னது தான் அவரை அறிகிற அறிவு. எதுக்காக நான் ஆரம்பித்தேன்னா, முதல்ல நம்ம ஆண்டரை யாருங்கிறத நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சிக்கணும். அவர் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாருமா, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட. அப்போனா கண்டிப்பாக அவர் எதை தான் விரும்புகிறாரு, நம்மளை சுத்திகரிக்கணும் தான் என்ன பண்ணுறாரு, நினைக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு அவருக்கு இதெல்லாம் கொடுத்து அவர் என்ன பண்ணிடலாம், இதை செஞ்சு ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவார், அதை செஞ்சு ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவார், இதை கொடுத்து ஆண்டவர் வாங்கி சந்தோஷப்பட்டுருவார், இதை செஞ்சு ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவார். ஆண்டவருக்கு சந்தோஷம்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்மளை சுத்திகரிக்கிறதுல தான் ஒரு சந்தோஷமே. ஆண்டவருக்கு இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் என்னது, நம்மளை சுத்திகரிக்கிறதுல தான் அவருக்கு சந்தோஷமே. வேறு எதுலேயுமே அவர் சந்தோஷப்பட மாட்டார். நம்மளை நல்லா சுத்திகரிச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போய் சும்மா நின்னா கூட அவர் சந்தோஷப்பட்டுருவார். ஆமென். வேறு ஒன்றுமே வேணாம், நீங்கள் பலியிட வேணாம், நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம்.
உங்களை நல்லா சுத்திகரித்து உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்களெல்லாம் அகற்றி க்ளீனாக, இல்லையா, ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் அகற்றி சுட்டெரித்து எல்லாத்தையும் கழுவி நீட்டாக்கிட்டு க்ளீனாக போய் அவர் முன்னாடி நின்னாலே போதும். அதுவே அவருக்கு சந்தோஷம். அதை விட அவருக்கு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. முதல்ல அவரை அறிய வேண்டிய விதமாக என்ன பண்ணீங்க? அறிந்து கொள்ளுங்கள். அவரை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எதை பார்த்து சந்தோஷப்பட போகிறாரு? உன் கையில் இருக்கிற கிஃப்டை பார்த்து சந்தோஷப்பட போகிறாரா, அல்லது உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து சந்தோஷப்பட போகிறாரா? உன் பரிசுத்தத்தை பார்த்து தான் சந்தோஷப்பட போகிறாரு. உன் கையில் நீ என்ன கொண்டு வந்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதை விட உன் உள்ளம் அங்கே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா, உன்னுடைய வெள்ளி சுத்தமாக இருக்குதா, உனக்குள்ளே அந்த பரிசுத்தம் இருக்குதா, அதை பார்த்து தான் ஆண்டவர் சந்தோஷப்பட போகிறார். நம் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டால், நம் தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டால் நம்ம சரியான காரியங்களை செய்வோம். இல்லைன்னு சொன்னால், நாம் அவரை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா, அவர் யாருங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச மாதிரியே நாமளும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? தேவையில்லாத காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்க வேண்டியது தான். நீங்கள் செய்கிற காரியங்களில் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கலாம். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறாராங்கிறது அவர் பேசுனா தான் தெரியும். அவர் பேசும்போது தெரிஞ்சிடும் உண்மையிலேயே ஆண்டவர் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கிறாரா, இல்லை ஆண்டவர் நம்ம மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறது ஆண்டவர் பேசும்போது தெரிஞ்சிடும். ஆஹா, நம்ம என்னமோ நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கும்போது அவர் பேச்சில் அங்கே என்ன வருது? கோபம் வருது. நம்ம இன்னும் நிறைய சுத்திகரிக்க வேண்டிய காரியங்கள்லாம் என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணணும்? அகற்றி விடணும், இல்லையா? ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் நிறைய காரியங்களை எங்கள் முன்னாடி பேசுகிறாரு. 3வது வசனத்திலேருந்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து தொடர்ந்து சில வசனங்களை வாசிங்க. ம் 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 ரைட், போதும். இப்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லையா? அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. பயங்கரமான வியாதி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரச்சனை இருக்குது. டாப் டு பாட்டம் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை எதுவுமே டீல் பண்ணாமல் இருக்கிறாங்க. சில நேரத்தில் நிறைய விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. டாப் டு பாட்டம் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. ஆனால் தொட்டால் கத்துருது. இங்கே சொல்கிற ஆண்டவர் சீழ்ப்பு எதுக்கப்படாமல் இருக்குது. சீழ்ப்பு எதுக்குன்னா வலிக்க தான் செய்யும், கத்த தான் செய்வாங்க. ஐயோ அம்மா என்ன பண்ண கத்த தான் செய்வாங்க. ஆனால் அதை அப்படியே விட்டால் அது மரணத்துக்கு நேரம் என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். அப்புறம் மரணத்தை தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அது இன்னும் சீழ்பிதுக்கப்படாமல் இருக்குது, இன்னும் அது காயம் கட்டாமல் இருக்குது, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பயங்கரமான பிரச்சனை இருக்குது. இது அப்படியே என்ன பண்ண விட கூடாது. இப்படியே விட்டால் அது நேராக மரணத்துக்கு நேராக போயிடும். ஒரு பக்கம் ஆண்டவர் இங்கே நிறைய இதுக்கப்புறமாவும் நிறைய காரியம் பேசுகிறாரு. இவ்வளோ காரியங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? வெளியில் நல்ல ஆடு மாடுகளை எல்லாம் பலி செலுத்தி, பண்டிகைகளை கொண்டாடி, மாத பிறப்புகளை கொண்டாடி, இல்லையா, இன்னும் காணிக்கைகளை கொண்டு வந்து எல்லாம் இவங்க பாட்டுன்னு வெளி பிரகாரமாக எல்லாம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டருக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற வியாதியும் காயமும் பயங்கரமாக இருக்குது. இதயத்தில் எப்படி இருக்குது? அவங்க இதயம் எல்லாம்
பலட்சியமுமாய் இருக்கிறது இல்லையா? தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. டோட்டலாக என்ன இருக்குது? பிரச்சனையாக இருக்குது. சில நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள என்ன இருக்குதுன்னே தெரியாமல் நம்ம மேலோட்டமாக என்ன பண்ணக்கூடாது? மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடாது. மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தோன்னு சொன்னால் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்காது. உள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஏதாவது என் ஆத்துமாவில் இல்லையா ஏதாவது வியாதி இருக்கா? ஏதாகிலும் காரியங்கள் இருக்கா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா? நான் என்னை சுத்திகரிக்க வேண்டுமா? சீழ்பிதுக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா? காயம் கட்ட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா? நான் எதுக்காகிலும் உட்காந்து என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஆராய்ந்து என்ன பண்ணணும்? பார்க்கணுமா? இதெல்லாம் செய்யணும். முதல்ல தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். அவர் எதை பார்க்குறாரு, எதை விரும்புகிறாரு, எதை கேட்குறாரு, என்ன செய்ய சொல்கிறாரு, அதெல்லாம் செய்யணும். அதை விட்டுட்டு நாமளாக என்ன பண்ணக்கூடாது? ஒரு கற்பனை உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? நம்ம வெளிப்படுத்தலில் வாசிக்கும்போது இந்த லவதிக்கைய சபை சொல்லும், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். நம்மளை என்ன பண்ணிக்கக்கூடாது? வஞ்சித்து கொள்ள கூடாது. தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வோம். அவர் எப்படி பார்க்குறாருங்கிறத புரிந்து கொள்வோம். அவர் என்ன பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாரு, என்ன விரும்புகிறார், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ளே என்னென்ன பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்குது, எதெல்லாம் நம்ம ஆண்டரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எதெல்லாம் ஆண்டரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எதெல்லாம் ஆண்டரை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம மனம் திரும்பி இதிலேருந்து மாற்றிக்கிட்டால் கர்த்தர் நம்ம நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்மை ஒப்பு கொடுத்தால் நமக்குள்ளே இருக்கிற களிம்பையெல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை புடமிட்டு மீண்டும் நம்மை அந்த பரிசுத்த நிலைமைக்கு என்ன பண்ணுவார்? கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அது எப்படிப்பட்ட, அதான் ஒன்று சொன்னேன், அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் இருந்து திரும்பவும் நம்மளை பரிசுத்தத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நம்மளை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்குறதுனா என்ன தெரியுமா? இந்த 1 நிமிஷம் ஜெபம் 2 நிமிஷம் ஜெபம்லாம் கிடையாது. ஒப்பு கொடுக்கணுன்னா ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் வந்து ஆண்டுடைய சமூகத்தில் உக்காரணும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து உக்காரணும். வேறு ஒன்றும் கிடையாது. வந்து சபையில் உக்காந்து இல்லை தனிமையில் ஆண்டோட உக்காந்து அழணும். இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது பாவத்துக்கானது, பரிசுத்தத்துக்கானது, சுத்திகரிப்புக்கானது, சீர்படுத்தலுக்கானது, விடுதலைக்கானது. இது எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தில் வந்து உட்காந்து அழணும். நம்முடைய பாவத்தை நினச்சி அழணும். நம்முடைய இதயத்தினுடைய சீர்கேடான காரியங்களை நினச்சி அழணும், துக்கப்படணும், வேதனைப்படணும், ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையிடணும், அழுது புலம்பணும். ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார், மன்னிப்பார். மன்னிச்சு என்ன பண்ணுவார்? நம்மை கழுவி சுத்திகரிப்பார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை இல்லையா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்கலாம். 16வது வசனத்தை வாசிங்க. அவ்வளோதான். உங்களை கழுவி சுத்திகரியுங்க. ஆண்டவர் சொல்கிற ஒரே விஷயம் அது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். 18வது வசனம் சொல்லுது, 17வது வசனம், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆமென். இரத்தாம்பர சிவப்பு மாதிரி டார்க் ரெட்டாக இருந்தால் கூட வெண்மையான பஞ்சை போல தூய்மையாக தேவன் மாற்ற
வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னது? நாம் மனம் திரும்ப வேண்டும், கழுவி சுத்திகரிக்க வேண்டும், அந்த தீமை செய்தலை விட்டு நம்ம ஓய வேண்டும் இல்லையா? தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆராய என்ன பண்ணுங்க? விட்டு கொடுங்க. அவர் சரியாக நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்துவார். நிறைய நேரத்தில் நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கே தெரியுதில்ல. நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம போய் என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி நிற்க முடியாது. தெரியலன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து நம்மளை என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறது நியாயம் கிடையாது. பழைய காரியத்தையே இப்போ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க கூடாது. இப்போ இருக்கிற நிலைமை என்ன? இப்போ இருக்கிற ஆவிக்குரிய நிலைமை என்ன? இதை சீர்படுத்துறதுக்கும் சரிப்படுத்துறதுக்கும் என்ன செய்யணும்? அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணுங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர வளர நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகும். தேவனை நாம் சரியாக அறிந்து கொள்ளும்போது, புரிந்து கொள்ளும்போது நம்மையும் நாம் சரியாக சீர்படுத்தி கொள்வோம். தேவனையே நம்ம சரியாக அறிஞ்சிக்கல, புரிஞ்சிக்கலன்னா நாமளும் நம்மளை என்ன பண்ணிக்க மாட்டோம்? சீர்படுத்திக்கவோ சரிப்படுத்திக்கவோ மாட்டோம். இதுதான் கர்த்தருக்கு பிரியம் போல இருக்குதுன்னு நினச்சி நாமளே என்ன பண்ணின்னு இருப்போம்? எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்க கூடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.